ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி 3 எடுத்து நறுக்கியிருக்கேன். அதையும் போட்டுட்டு இப்போ கருவேப்பிலை 2 கொத்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டோன்னா, அப்புறம் புதினாவும் மல்லியும் க்ளீன் பண்ணி அதுவும் ஒரு கையளவுக்கு அதையும் சேர்த்து போட்டேன். இதை நல்லா நம்ம ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு சிவக்க வச்சு கிண்டணும். நல்லா நம்ம அதை கிண்டி விட்டு அது நல்லா மசியணும். அதுக்கு நம்ம முதல்ல மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் அதை நம்ம திறந்து பார்த்தீங்களா எப்படி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் எடுத்து அதையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம ஈரலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் ஈரலை எடுத்து போட்டுக்கலாம். ஈரலுக்கு நான் ஒரு கறி மசாலா நான் வீட்டில் ஆட்டி வச்சுப்பேன் 2 மாதத்துக்கு. அது கொஞ்சம் சீரகம், சோம்பு, மிளகு, பாதாம், முந்திரி, கசகசா, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு மிளகு இதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சுக்குவேன். அந்த பொடியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லா கறி குழம்புக்குமே. அந்த பொடியில் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் கரண்டியால் கிண்டிட்டு தேவையான அளவு யாருக்கு எவ்வளோ குழம்போடைய அளவு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணியை குறைச்சி வச்சுக்கிடலாம். இல்லைன்னா குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சமாக அதையும் மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நிஜமாலுமே ஈரல் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு அது எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாம். கொதிச்சிருச்சுன்னு பார்த்துட்டு நம்ம திறக்கலாம். ஈரல் குழம்பு நல்லா வந்துருச்சு. ஈரல் சாப்பிடாதவங்க கூட ஈரல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா. அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நீங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.